ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அழகான ஒரு வசனம். சங்கீதம் 103:11 இந்த மாதிரி சொல்லுங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறமே அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எனக்கு பின்பதாக இருக்கிற அந்த ஈஸ்டர் டவர் பூமியிலிருந்து வானத்தை எவ்வளவு பெரிய உயரமாக இருக்கிறது போல அதை காத்தலும் ஆண்டோடைய கிருபை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா கர்த்தர் உங்கள் மேல் அவருடைய கிருபையை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதாய் அவர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மரியாதை பார்த்து தூரன் சொல்லு போல கிருபை பெற்றவனை நீ வாழ்க. இதனால கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், கிருபை பெற்றவனை நீ வாழ்க, கிருபை பெற்றவனை நீ வாழ்க. உன்னுடைய பலவீனத்திலே, உங்களுடைய இழப்பிலே, உங்களுடைய தோல்வியிலே, உங்களுடைய அவமானங்களிலே அவருடைய கிருபை உங்களுடைய தாங்கும். அவருடைய கிருபை உங்களை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்தி கனம் பண்ணுகிறதாய் உங்களை கிருபையின் மேல் கிருபை அடைய செய்கிறவர், மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறவர், ஆசீர்வாதங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பெறும்படி அவர் போய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதனால் இந்த வார்த்தையின்படி அவருடைய கிருபை உங்கள் பேரிலே பெரிதாயிருக்கு. அது மாத்திரமல்ல, மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை வைத்து விளைக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், அத்தனை தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், இந்த பாவத்தில் வந்த சாபங்கள், வியாதிகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் உடைய வாழ்க்கையிலிருந்து அவர் விலக்கி இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற உங்கள் மேலே அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவரே உங்களுக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவரே உங்களுக்கு பலனாயிருக்கிறார். அவரே உங்களுக்கு ஜீவனாயிருக்கிறார். அவரே உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி அவருடைய கிருபை உங்கள் மேல் பெரிதாக இருக்கு. அவருடைய மன்னிப்பு மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை அகற்றி அவரே உங்களுக்கு இறங்குகிற தேவனாய், அவரே உங்களுக்கு வழி நடத்துகிற தேவனாய், உங்களை பாதுகாக்கிற தேவனாய், உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கு. அவர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நானே உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களோடு கூட சேர்ந்து சிறிய ஜெபத்தை செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி சுவாமி, ஆண்டவரே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ ஆண்டவரே உடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது சுவாமி. நமக்கு பயந்த நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே இந்த நாளில் கூட சுவாமி, உங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், உங்களுடைய குறைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களோட எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் சந்தித்து அவனை பலப்படுத்தி நீர் ஆஸ்வதிக்கிறார். ஒரு அற்புதத்தை காணும்படி, ஒரு அதிசயத்தை காணும்படி, ஒரு விடுதலை காணும்படி நீர் செய்ய ஆஸ்வதிய தேச பிதாவே. ஆமென். God bless you.